எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ அடுத்த முறை பார்க்கறதுக்குனையாக இருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோவில் காட்ட போகிறோன்னு சொன்னால், எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போனாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் போடுற வீடியோ ஒன்றும் நான் எங்களோட இதில் போட இல்லை. அதால் ஜெர்மனியில் சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குமென்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். பாருங்கள் இந்த வீடியோவில். நார்மலாக இந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் காஃப்லைன்னு சொல்லுவோம். இதில் நார்மலாக அநியமாக எல்லா சாமானும் வாங்கத்தக்கனையாக இருக்கும். தேவையான வெவ்வேறு சாமான்களும் வாங்கத்தக்கனையாக இருக்கும். தனியாக க்ரோசரிஸ் வந்து இல்லாமல் மிளக்கறி இல்லாமல் வேறு சாமான்களும் எலக்ட்ரிக் சாமான்லேருந்து எல்லாம் வாங்கத்தக்கனையான ஃபெசிலிட்டியோடு தான் இது இருக்கும் நார்மலாக இந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில். ஜெர்மனியை பொறுத்தவரையில் பாட்டில்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் ரிசைக்கிள் பண்ணுவினோம். நார்மலாக நீங்கள் வாங்குறப்போ பாட்டிலோடு சேர்த்து அந்த ஒரு 25 சென்ட்ஸ் இருக்கும். அதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் அதை நாங்கள் திருப்பி எம்டி போட்டில் கொண்டே போடக்கூடிய வசதி அநேகமான சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையும் ஜெர்மனியில் இஞ்சி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச லெவல் யூகேலாம் அப்படி இல்லை. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் இல்லை. ஐரோப்பிய நாடெல்லாம் எனக்கு தெரிஞ்ச லெவலில் இஞ்சி தான் இருக்குது. அது சரியான பிரியோசனமான ஒரு இது என்னென்னா, இப்போ ரோட்டு வழியாக கூட பாட்டில்ஸ் எல்லாம் மறி விடாது. கூட நீங்கள் காணவும் மாட்டீங்க ரோட்டு வழியை. அதே மாதிரி ஆக்கள் வாங்குகிற ஆக்களும் சில ஆக்கள் ஒரு பின்னுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போவினோம். அது காசு இல்லாத ஆக்கள் யாரும் எடுக்கத்தக்கனையாக அப்படி வச்சுட்டு போகிறது அது நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. என்னென்னா எம்டியான போட்டில் சில பேருக்கு போட விருப்பம் இல்லாட்டி அப்படி குறித்து போட்டு வச்சுட்டு போயினோம். அதை சில பேர் கலெக்ட் பண்ணி அதுலேயும் காசு சில பேர் எடுப்பினோம். அப்படியான வித்தியாசமான இதுகள் ஜெர்மனியை பொறுத்தவரையில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் காசு இதை போட்டுட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி வேறு ரிசீட் உண்டு, அதை கொண்டே காசையில் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு காசு வரும். இதில் நான் பெருசாக உங்களுக்கு ப்ரைஸ்கள் அதை அப்படி ஒன்றும் சொல்லி இல்லை. நார்மலாக சும்மா காட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் என்னென்னா இந்த மகள் இந்த பர்த்டேக்கு சாமான் வாங்கத்தான் மெயினாக வந்து நாங்கள் இதில் அதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி.
இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் €3.49. இதில் டேஸ்டான சாக்லேட் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிட்ற இது எல்லாம் ஹேரிபோஸ், லொல்லீஸ் அது இதுன்னு சொல்லி கிணக்க விதமானது இல்லை கிணக்க ஜூஸ் பண்ண தகுதியாக இருக்கும். நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் இது வந்து பாக்ஸ் மேண்ட் வாங்கினாங்கன்னா பிள்ளைக்கு இந்த ஸ்வீட்ஸில் வச்சு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி அதுக்கு தான் வாங்க வந்து நாங்கள் அதை சேர்த்து இந்த கேக் சாமானுக்கு கொஞ்சம் வாங்க தான் நாங்கள் வந்து நாங்கள் அந்த பாக்ஸ் €10. நார்மலாக வேறு இடத்துல சீப்பாக கொஞ்சம் வாங்கலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஜாமான் கொஞ்சம் விலை கூட தான், இதோட வேறு விலை குறையாக வாங்கத்தக்கனியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஜாமான் கூட இருக்குனால இது ஃபுல்லாகவே வைன்ஸ் பாருங்கள், வைன் கூட இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பியர் அதெல்லாம் இருக்குது. அதை சேர்த்து நாங்கள் நம்ம பிள்ளைக்கு ஒரு விளையாட்டு சாமான் விளையாடி படிக்கிற மாதிரி வாசிக்கிற மாதிரி அப்படி வாங்கி கொடுப்போம்னா வந்து நாங்களாம் அதில் சேர்த்து அதில் ஒரு விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சாமான் வாங்கினவா சும்மா வச்சு இது பண்ணுற மாதிரி விளையாடு அடுக்கி விளையாடுற மாதிரி. இதோடு இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.